ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ் 2.0. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஆக்சுவலாக நாஜன் இன்னைக்கு சோய்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். சோய் அவனுக்கு ரொம்ப நாளாகவே பிடிக்குங்கிற உண்மையை சொன்னால் சோயோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஆசையாக ஃப்ளவர் பொக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் வரும்போதே அந்த ரேடியோ ஸ்டேஷனில் இருக்க இன்டர்வியூ எல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருப்பான். அதோட சோய்கிட்ட கேட்கலாம், நான் உங்களை விரும்புகிற மாதிரியே நீங்களும் என்னை விரும்புகிறீங்களான்னு கேட்கலான்ட்டு அவன் நிறையா ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருப்பான். அப்போ தான் ஜீசங்கும் சோய் பேசிகிட்டு இருக்கிறத நாஜன் கேட்டிருப்பான். ஸோ நாஜன் சோயோட கையை தட்டி விட்டு கேட்குறான், அப்போ இத்தனை நாளாக நீ என்கிட்ட பேசினது பழகினது எல்லாமே உன் பிளான் தானா? நீ எல்லா இடத்துலையும் நடிச்சுட்டு தான் இருந்தியான்ட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டே கேட்க சோய் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருக்க நாஜன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ ஜீசங் வந்து சோய்கிட்ட பேசுகிறான், நாஜன் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தான் தெரியுமா? நாங்கள் 2 பேர் ரிலேட்டிவ்ங்கிற விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டான். அதுக்கு கூட அவன் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த அளவு அன்பு வச்சுருந்தான். அவனை போய் நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு போக அப்போ தான் சோய்க்கு எல்லாமே புரியுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு நாஜன் வாங்கிட்டு வந்த பொக்கே கீழே விழுந்திருக்கும்ல அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்போ தான் புரியுது நாஜனோட ஃபீலிங்ஸை அவன் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான்ட்டு. அந்த ஃப்ளவர்ஸை பார்த்து அவன் அப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நாஜனோட வீட்டில் காட்டினாங்கன்னா அவன் சோகமாக படுத்துட்டு இருக்கான். ஜீசங்க வந்து நாஜன் கிட்ட பேசி பார்க்குறான். ஆனால் நாஜன் சொல்கிறான், நான் ஓகேவாக தான் இருக்கேன், நான் சீக்கிரம் சரியாயிருவேன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நாஜன் யோசிச்சு பார்க்குறான், இவங்க மீட் பண்ணது, கிஸ் பண்ணது, ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லா இடத்துலையும் சோய் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கானா? அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்ததில் எதுதான் உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோய் ஜூஹாவை போய் பார்த்து எல்லா உண்மையும் சொல்கிறான். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் ஜீசங் உன்னை லவ் பண்ணுறாங்க போது நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஜீசங்க்கும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல. ஆனால் என்னைக்கு ஜீசங் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டானோ, உன்னை கஷ்டப்படுத்தின ஒருத்தனை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி தான் அவன் லவ் பண்ணுறால நான் லவ் பண்ணுற மாதிரி நடித்து ஏமாத்தினேன். நாஜன் கிட்ட அதுக்காக தான் நான் க்ளோஸாக பழகினேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு நாஜனும் ஜீசங்கும் ஜஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான், அவங்க லவ்வெல்லாம் பண்ணல. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல ஜூஹா கேட்குறான், இப்போ நீ ஓகேவா இருக்கியான்ட்டு. அதுக்கு நாஜனும் ஓகே தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரம் சரியாயிருவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜூஹாக்கு இப்போ வேலை இருக்குது, அதனால் அவன் அவசரமாக கிளம்பி ஆகணும்னு கிளம்ப ஜூஹா யோசிக்கிறான், இவனை பார்த்தா ஓகேவா இருக்க மாதிரியே தெரிலன்ட்டு. அதோட அவனுக்கு இன்னொரு டவுட்டு, ஜீசங் வந்து வேற யாரையுமே லவ் பண்ணலன்னா அவன் எதுக்காக இவனை பிரேக்கப் பண்ணான்ட்டு. அப்போ தான் ஒருத்தங்க இவங்க 2 பேரும் ரகசியமாக ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு ஜூஹா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் பிடிச்சிடுறான். அவன்கிட்ட போய் நீ என்ன ரிப்போர்ட்டரான்னு கேட்க அவன் வந்து பேசுகிறான். ஆனால் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு பேசுகிறான். அப்போ அந்த ஆள் ஜூஹா கிட்ட, நீங்களும் சோயும் இந்த மாதிரி தான் அடிக்கடி ரகசியமாக மீட் பண்ணிப்பீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தால பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க நம்மளுக்கு இன்னொரு சீனை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஜீசங்க ஜூஹாவை டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்பையும் இவன் ரகசியமாக ஃபோட்டோ எடுத்திருப்பான் போல. இப்போ சோய் அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறான், எதுவுமே சேஞ்ச் ஆகலை, நம்ம நாஜன் கிட்ட நடிக்கிறதுக்காக தான் பழகணும், நம்மளோட முழு வேலையே ஜூஹாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் யோசிக்க தான் தோணுது, அவனால் நாஜனை மறக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி நாஜனை வீட்டுக்கும் வந்திருக்கான்ல, அங்கே ஒவ்வொரு இடத்த பார்க்கும் போதும் அவனுக்கு நாஜனோட ஞாபகமாகவே தான் இருக்குது. அது ஏன்னு அவனுக்கும் புரியல. அதோட நாஜன் இதுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பான்ல, அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அவனால் ஏன் நாஜனை மறக்கவே முடியலன்ட்டு அவனுக்கு புரியவே இல்லை. இப்போ அடுத்த நாள் வழக்கம் போல் ஸ்கூலில் ஃபிலிமிங் போக அப்போ நாஜன் டோட்டலாக சோயை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். சோய் ஏதாவது ஹெல்ப் பண்ண வந்தாலுமே என் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிடுறான். அதனால சோய் சேடாக இருக்க. அதுக்கப்புறம் நாஜன் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டேரக்டர் கிட்ட போய் சொல்லிட்டான், நாளையிலேருந்து எனக்கு பதிலாக வேற ஆள் மாற்றிக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிறது மூலமாக என்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியல, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல டேரக்டரும் அது புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோய் வந்து கேட்குறான், நீங்கள் ஏன் இந்த ஷோலேருந்து விலகணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நானா காரணம்? நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறத அந்தளவுக்கு விரும்பலையான்னு சொல்ல நாஜன் கேட்குறான், நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு சாரியும் கேட்கல, ஏன் அந்த தப்பு பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்ல, ஆனால் இப்போ வந்து இந்த கேள்வி கேட்குறீங்களான்ட்டு. அதுக்கு சோயும், நான் பண்ண எல்லா தப்புக்கும் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், நான் எதுக்காக அதை பண்ணணும் உங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு அவன் எல்லா கதையுமே சொல்ல நாஜன் கேட்குறான், ஓ ஜூஹாக்காக நீங்கள் என்கிட்ட நடிச்சிங்க அவ்வளோதானே, சரி உங்கள் மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் என்னால் இனிமேல் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக
சோய் வந்து நாஜன் கூட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கு நாஜன் கேட்குறான், நீங்கள் தான் என்கிட்ட நடிச்சிங்களே, இப்போ உங்கள் நடிப்பு முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் என்னையே விடாமல் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அப்போ சோய் கேட்குறான், நம்ம இத்தனை நாள் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த நாள்லலாம் நீங்கள் எனக்கு சின்சியராக இருந்தீங்களான்ட்டு. அதை கேட்டோன்னே நாஜன் கேட்குறான், என்னது நான் சின்சியராக இருந்தேனா, நீ பண்ணதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் சின்சியராக இருக்கணான்ட்டு நீ என்கிட்ட கேட்குறியான்னு கேட்க, அப்போ சோய் சொல்கிறான், இத்தனை நாள் நான் உங்கள் கூட பழகினதில் நான் ரொம்பவே சின்சியராக தான் இருந்திருக்கேன், அந்த நாட்கள் எல்லாமே நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கேன், உங்கள் கிட்ட இருந்து ஏன் என்னால் விலக முடியலன்ட்டு நான் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்தேன், அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுன்ட்டு சோய் இப்போ சொல்ல, நாஜனுக்கும் சோய்க்கும் இடையில அப்படியே ஒரு சைலன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் சோய் சொல்கிறான், ஏன்னா நான் உங்களை உண்மையாகவே காதலிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, நாஜனால் இதை நம்பவே முடியல. அவன் சோயவே எமோஷ்னலாக பார்த்துட்ருக்கான். இப்படியே இவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. சோய் ப்ரப்போஸ் பண்ணதை கேட்டு நாஜன் கேட்குறான், என்னை பிடிக்காமையே என்னை லவ் பண்ணுற மாதிரி நீ நாடகமே போட்ட, ஆனால் இப்போ வந்து என்னை மறுபடியும் பிடிச்சிருக்குங்கிற, இப்படி சொல்கிறது உனக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை, நான் உன்னை லவ் பண்ணும் போதும் நான் ஒன்றும் சின்சியராக இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போக, சோய் சொல்கிறான், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு. ஆனால் நாஜன் சொல்கிறான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை நம்பலை, இப்போயாவது உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக சோய் அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு காட்டுறாங்க, நாஜன் வழங்க போல் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் ஒவ்வொரு டைமும் அவனுக்கு ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போது அவனுக்கு சோயோட மெமரிஸ் தான் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரேடியோ ஸ்டேஷனில் ஜூஹா சோய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு ஒரு கமெண்ட் வருது. அந்த கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கமெண்ட்டில் சொல்கிறவங்க இப்போ ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் திடீர்னு அவங்களுக்கு அவங்க எக்ஸோட ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலாக அவங்க எக்ஸ் வந்து அவங்க கஷ்டப்படுற காலத்துலலாம் இவங்க கூட துணையாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மனசு ஒத்துக்காமல் 2 பேரும் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்களுக்கு கரண்ட்டாக இன்னொருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு திடீர்னு இவங்க எக்ஸோட ஞாபகம் வர இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இவங்களுக்கு எக்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை இப்போ லவ் பண்ணுறவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு அந்த குழப்பத்தில் தான் இவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்க. அதை சோய் வாசிக்கிறான். அதுக்கப்புறம் சோய் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுத்தாலும் நல்லா உட்காந்து டிசைட் பண்ணி எடுங்க, ஏன்னா இது எந்த விதத்துலையும் இப்போ இருக்க உங்கள் லவரை பாதிச்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி எடுங்கன்னு சொல்ல. ஆனால் ஜூஹா கேட்குறான், இப்போ நீங்கள் சொன்னதோட அர்த்தம் லவ்வா, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு லவ்னா நிறைய டெஃபினிஷன் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது கில்ட்டுங்கிறான். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்ட காலத்துலலாம் எக்ஸு துணையாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அவங்க ஞாபகம் வரும்போது அவங்களுக்கு ஒரு கில்ட்டாக இருக்குது, அவ்வளோ துணையாக இருந்தவங்கள நம்ம விட்டுட்டோமேனு. ஸோ அதை இவங்க லவ்வை நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கில்ட்டில் இப்போ இருக்க லவரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்ட்டு அவன் அட்வைஸ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் சோய் பார்க்குறான். ஏன்னா அவன் இப்போ கொடுத்த அட்வைஸே சோய்க்கு தான் போல. ஸோ ஜூஹா சோய் கிட்ட சொல்கிறான், ஆமாம் நான் பேசினது உனக்காகவும் தான் பேசினேன், ஏன்னா நீ என் மேலே வச்சிருக்கிறது லவ் இல்லை, அது அப்சஷன் மட்டும்தான். நான் கொஞ்ச நாளாகவே உன்னை நோட் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னோட நடவடிக்கையில் ஏற்பட மாற்றம் எல்லாமே எனக்கு தெரியுது. உன் ஃபீலிங்ஸுக்கு நீ ஹானஸ்டாக இரு, உன் ஃபீலிங்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு வேண்டிய ஆளை நீ தவற விட்டதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணாத, உன் லவ்வர் கிட்ட உன்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் பற்றி பேசுங்கிறான். ஆனால் சோய் சொல்கிறான், அதுதான் இத்தனை நாள் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறதுன்னு. ஆனால் ஜூஹா என்ன சொல்கிறான்னா, நீ ஆல்ரெடி ரொம்பவே தப்பு பண்ணிட்ட, இத்தனை நாள் நீ சஃபர் ஆனது உனக்கான பனிஷ்மெண்ட்டு நீ எடுத்துக்கோ, மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேசுங்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஜீசங் வீட்டுக்கு வர அவன் டக்குன்னு முன்னாடி எதையோ பார்த்து பயப்படுறான். பார்த்தா சோய் தான் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே வந்து மயங்கி கிடக்குறான். அதுக்கப்புறம் ஜீசங் சோய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். சோயை பார்த்தோன்னா நாஜனுமே சாக்காயிட்டான். ஆனால் ஜீசங் இத்தனை நேரம் ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டு வந்திருப்பான். அந்த டயர்டில் நாஜன் மேலே சோயை போட்டுட்டு அவன் ரூமுக்கு தூங்க போயிடுறான். அதுக்கப்புறம் நாஜன் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக நாஜன் வந்து இப்போ தான் அவங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகலான்னு முடிவு எடுத்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளே இவனை பார்த்துட்டானா. இதில் சோய் வேற அந்த மயக்கத்துலேயும் நாஜன் தான் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்கும்போது இவனுக்கே தோணுது, நானே இப்போ தான் மூவ் ஆன் ஆகலான்னு நினச்சேன், ஆனால் இவன் இப்படி பேசினா நான் எப்படி தான் மூவ் ஆன் ஆகிறதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் சோயை ரசிச்சுட்டு தான் இருக்கான். நாஜனுக்கு சோய் மேலே இருக்க லவ் இன்னி போல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சோய் எந்திரிச்சு வர ஜீசங் அவனுக்கு ஹேங் ஓவர் சூப் கொடுக்குறான். அப்போ சோய் அவங்ககிட்ட கேட்குறான், நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல. அதுக்கு ஜீசங் சொல்கிறான், ஓ இப்போ தான் நீ பண்ணதெல்லாம் தப்புன்னே உனக்கு புரியுதா, நீ ஆல்ரெடி வளர்ந்துட்ட, ஆனால் இப்போ தான் உனக்கு கிடைக்க வேண்டிய மெச்சூரிட்டியே கிடச்சிருக்குன்னு அவன் கலாய்ச்சிட்ருக்க. அவன் கேட்குறான், அது ஓகே நாஜன் இப்போ எப்படி இருக்கான்ட்டு. அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு வாரம் முன்னாடி எடுத்துக்கிட்டா கூட அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு என் மேலே தான் தப்பு, நான் தான் எல்லா தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் அவன் மேலே இருக்க லவ் போலன்னு சொல்லிட்டு அழுது புலம்பிருப்பான். அதுக்கப்புறம் நேற்று நைட் கூட ஆக்சுவலாக இப்போ சோயை போய் நாஜனோட ரூமில் படுக்க வச்சா அவன் காலையில் எந்திரிக்கும் போது
நாஜுனோட ரூம் முழுக்க சோயோட பிக்ஸ் தானே இருக்குது. அப்போ நாஜுன் வந்து அவனோட ஃபேனுன்னு தெரிஞ்சிரும்ல. அதனாலேயே ஜீசன் கிட்ட கெஞ்சிருக்கான், ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம 2 பேர் ரூம் மாற்றிக்கலான்ட்டு. அப்புறம் இன்னைக்கு காலையிலையும் பார்த்தோன்னா நாஜுன் வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி ஜீசன் கிட்ட சொல்லியிருக்கான் சோய் எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஹேங் ஓவர் சூப் கொடுன்ட்டு. அப்போ ஜீசங்கும் சோயை திட்டி பேச நாஜுன் சொல்கிறான், அவனை நீ திட்டக்கூடாது, சோயை திட்டுறதுக்கான உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, அவனை எதுவும் திட்டிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் இவனை மிரட்டிட்டு போகிறான். அவன் தொல்லை பண்ணதெல்லாம் நினைக்கும் போது ஜீசனுக்கு இப்பயுமே காது வலிக்குது. அதுக்கப்புறம் ஜீசங் சோய் கிட்ட சொல்கிறான், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையை சீக்கிரம் பேசி தீர்த்துருங்க, ஒன்று பிரேக்கப் பண்ணுங்க, இல்லைனா பழையபடி ஒன்று சேர்ந்துருங்கன்னு சொல்ல சோய் சொல்கிறான், அவன் தான் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கானே, என்னை பேசவே விடுறதில்லன்ட்டு. அப்போ ஜீசங்கும் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன். சோய் சொல்கிறான், அவங்க என்னை நம்பலன்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னன்னா நான் இது வரைக்கும் கிளிஞ்சாலாம் இருந்ததே இல்லையன்ட்டு அவன் ரொம்ப ஸ்டைலாக பேச அவன் பேசுகிறதே ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. அப்போ ஜீசங் நினைக்கிறான், நீங்கள் 2 பேரும் கரெக்டான மேட்ச் தான்ட்டு. இப்போ ஸ்கூலில் நாஜனை காட்டினாலும் அவன் சோயை பற்றி தான் யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஸ்கூல் முன்னாடியே சோய் வந்து நிற்கிறான். அதுவும் வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், அப்போ கோஇன்சிடென்ஸாக உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். நேற்று நடந்ததும் இன்னைக்கு உங்களை பார்த்ததும் சரி, அதெல்லாம் எதாச்சும் நடந்தது, நான் உங்களை பார்க்க வரல, நீங்கள் கோவம்லாம் படாதீங்கன்னு சொல்லி அவன் நடிச்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு நீ ஐடலாக மட்டுமே இருந்துரு, நடிக்கலாம் வந்துடாத, அப்பட்டமாக தெரியுதுன்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அப்போ சோய் நாஜுன் கிட்ட, நான் உங்கள் வீட்டு வழியாக தான் போயிடுறேன், நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல அதுக்கு நாஜுனும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு போகிறான். ஆனால் சோய் அவன் பின்னாடியே கற்றுட்டு இருக்கான், நாஜுன் நில்லுங்க ப்ளீஸ், நானே உங்களை இறக்கி விட்டுறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன், நான் இறக்கி விட்டோன்னு அங்கேருந்து கிளம்பிடுவேன்ட்டு அவன் பப்பியாட்ட அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சில எபிசோட்ஸ்லாம் அவன் ஃப்ளர்ட் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ அவன் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஃபன் அண்ட் க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜீசங் வீட்டில் இருக்கும் போது சோய் கூப்பிட்றான். ஆக்சுவலாக நான் அவுட்ஃபிட் டிஸ்கஸ் பண்ணுங்கிற மாதிரி கூப்பிட்டு வீடியோ காலில் பேசுகிறான். அதோட அவன் அப்படியே நைஸாக கேட்குறான், உன் பக்கத்தில் யாரும் இருக்க மாதிரி இருக்கே, ஒன்று பேக் கேமரா ஆன் பண்ணி இல்லைனா கேமரா கொஞ்சம் தள்ளுன்னு சொல்ல. அப்போ நாஜன் அங்கே தான் இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் சொல்கிறான், நாஜன் நீங்கள் அங்கேயா இருக்கீங்க, நான் பேசுகிறது ஒரு நிமிஷம் கேட்குறீங்களான்ட்டு. ஆனால் நாஜன் பேசாமல் போக இவன் சொல்கிறான், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது ஜீசங்க்கு தான் கடுப்பாகுது. பேசாமல் ஃபோனை கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிட்டான். ஆக்சுவலாக நாஜன் ஃபோன் எடுக்கலன்னு தான் இவன் ஜீசங் கூப்பிட்ருப்பான். ஆனால் இப்போ ஜீசங்கும் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இத்தனை நாளாக ஸ்கூலில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சுல, அது கொஞ்சம் பிரேக்கில் இருந்துச்சு போல். இப்போ அவன் போய் டேரக்டர் கிட்ட உறுதியாக சொல்லிடுறான், நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணலன்ட்டு. டேரக்டரும் இவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பேசாமல் நான் சோயை மட்டுமே தனியாக பண்ண சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேரக்டர் இவன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சிங்கிளான்ட்டு. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்ல, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு டேட்டிங் ரியாலிட்டி ஷோ எடுக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வரீங்களான்னு கேட்க திடீர்னு டேரக்டருக்கு எதுவும் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல சோய் வந்து நிற்கிறான். அவன் டேரக்டரை முறைச்சிட்டே சொல்கிறான், இவங்க ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டேட்டிங் ஷோக்கெலாம் வரமாட்டாங்கன்ட்டு. அதுக்கு அந்த டேரக்டரும் கேட்குறாங்க, அவங்க இப்போ தானே லவ் பண்ணலன்னு சொன்னாங்கன்ட்டு. ஆனால் சோயோ பயங்கர கோவமா அவங்க இனிமேல் ஒருத்தங்களை லவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல நாஜன் சோய் வாய் பற்றி இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நாஜன் சோய் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், நீ எப்படி டேரக்டர் கிட்ட போய் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ சோய் உடனே நாஜனை ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே என் தப்பு தான், நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, என்னால் உங்களை இப்போ விடவும் முடியல, நான் பண்ணது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, நீங்கள் ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணியிருக்கேன், உங்கள் ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு, உங்கள் கைண்டான லவ்வையும் அன்பையும் நான் புரிஞ்சுக்க ரொம்பவே லேட் பண்ணிட்டேன், அதுக்கு சாரி. இப்போ என் மனசில் இருக்க ஃபீலிங்ஸை நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தினா எனக்கு இப்போ தான் புரியுது, நான் உண்மையாகவே ஜூஹாவை லவ் பண்ணல, என் மனசில் இந்த ஒரே ஆள் நீங்கள் தான், நான் உங்களை தான் ரொம்பவே லவ் பண்ணுறேன், என் மனசில் இப்போ இருக்க பயமே உங்களை நான் எங்கே விட்டுருவணும், நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு தான், நீங்கள் எப்பயும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிறான். நாஜனுக்கு என் பேசுகிறதெல்லாம் கேட்டு அவன் மனசு ரொம்பவே இறங்கிருச்சு. அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். அவன் அப்படியே சோயோட தலையை கோதி விட்டு அவன் பேசுகிறான், நீ ஒர்க் முடிஞ்சோடனே நைட்டு வீட்டுக்கு வா, அப்போ பேசிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் நாஜனும் ஜீசங்கிட்ட மெசேஜ் போட்டுறான், இன்னைக்கு நைட்டு நீ லேட்டாக வான்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நாஜன் ஏன் சோய் வீட்டுக்கு கூப்பிட்டானா, அவன் அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறான். சோயும் நாஜனோட ரூமுக்குள்ளே போக அங்கே ஃபுல்லாக சோயோட பிக்ஸு, அந்த A1 பேண்டோட பிக்ஸு, திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மெர்ச் ஐட்டம்ஸ்லாம், அதுதான் எல்லாமே இருக்குது. அதை பார்க்கும்போது சோயே ஷாக்காயிட்டான். அப்போ நாஜன் சொல்கிறான், நான் ரொம்ப வருஷமாக A1ஓட பெரிய ஃபேன், உன்னையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் என் வேலை டீச்சராக இருக்கிறது, ஸோ ஸ்கூலில் இதெல்லாம் தெரிஞ்சால் அது நல்லா இருக்காதுன்னு தான் நான் இது எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக வச்சுருந்தேன், எனக்கு உன்னை ரொம்ப வருஷமாகவே பிடிக்கும், அதனால தான் எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கப்புறம் உன்னை அதிகமாகவே வெறுத்துட்டேன், உன்னோட சோர்ஸ் எல்லாம் கூட நான் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ கூட நான் உன்னை மன்னிக்கலன்னு சொல்ல
சோய் ரொம்பவே சேட் ஆயிட்டான். அவன் நாஜன் பக்கத்தில் வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, அதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல, அப்போ நாஜனும் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணுறான். அதுக்கு சோயும் எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இப்போ சோயும் நாஜனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.